என்னத்த பாக்கா ஆத்தா கீழே இறங்கு. என்ன மேலே ஏறி உக்காந்துட்டியா? எங்கள் ஆத்தாவுக்கு உடம்பு முடியல. இது கண் ஆப்ரேஷன் பண்ணணுமுங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணணும். மூஞ்சி உயிரை வீங்குது. பேசாண்டி வீட்டில் இருந்தாலும் இருக்குதுல்ல. பேசாண்டி வீட்டில் இருமானுவேன். வீட்டில் இருக்க முடியாதா? ஆமாம், சர்மா விட்டு பேண்ட் சட்டை எல்லாமே மனசாக்கு பூச்சாதான் போடுது. இப்போதான் தெரியுது வளர்ந்துருச்சுன்னு. சர்மா மாதிரியே வளர்ந்துருச்சுங்க. ஆமாம், பிள்ளை பூரா வளருதுங்க. நம்மளுக்கு பூரா வயசாகிக்கிட்டு இருக்கு. தொங்க விட்டுருக்கேன். இங்கே வாருங்க, உங்களோட துணிகளையும் நான் துவைக்கணும். ஒரு அண்டா 2 அண்டா பாதி அதில் இங்கிட்டு வெளியூர் போனதில் ரொம்ப துணி தேர்ந்துருச்சு. சென்னையில் ஜாலியாக நேரம் தூங்கி இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ஜாலியாக அவங்களுக்கு இருந்துச்சு. எனக்குலாம் மனசு கவலையாக இருந்துச்சு. பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கமே. பேசிட்டு கிடக்க ஒரு இலக்கை நோக்கி போக முடியும். இங்கே பாருங்க பத்தே, ஒரு 2 அண்டா துணி ஊறுது. இந்த ரெண்டு எங்கே போகல, பூரா இது பண்ணிட்டேன். ஊறுது. நீங்கள் எப்போ வாஷிங் மிஷின் வாங்கி தருவியே? இதை துவைக்கிறதுக்கு மலைச்சி போய் உட்காந்து கிடைக்கேன். ஆத்தா மாமியால் மருமைன்னு உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. என்னத்த அங்கே பார்த்து உணவுலேயே வாங்கிட்டு வந்தேனே. இங்கேருந்தே வாங்கி ஏற்றிக்கிட்டு கிடைக்கிய எல்லா கம்பெனியும் இருக்கும். ஏ பூஜா, அம்மாவுக்கு தண்ணி வந்து வத்த ஏத்தே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கடை இருக்காது? 10 கூட திறந்துருக்கு. ஆ இருக்கும்மா, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக திறப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் கால் வீங்கிருக்கு சிம்மாப்பா. கால் காட்டுங்க சிம்மாப்பா. வெளில எடுத்து ஒன்று இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? லீவு இல்லை, பிரிச்சு தண்ணி எடுத்து வந்தியா? இல்லை என்னண்டா வருது போலாக்கிட்டு, என்னண்டா வருது? பிரிச்சு தண்ணி எடுத்துட்டு வா. எப்போ பானிபூரி வேண்டக்கூடாது. நான் சுண்டெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஃபோன் அடிக்கிறதுக்குலாம் வந்துட்டீங்களே. சீமாப்பா 7 மணிக்கெலாம் டிங் டாங்னு வந்துவிட்டு லேட்டு. இப்போல்லாம் ஃபோன் அடித்தா எடுக்கத்த மாட்டேன்றிய. நான் ரிங் ரோட்டில் சிக்னலில் நின்றா எப்படி ஃபோன் எடுக்க முடியுமா? சிக்னலில் போலீஸ்காரங்க ரெடியாக ஃபோனோட இருக்காது, அவதாரம் போட்டு விட்ருவாங்க. உங்களை பார்த்தாவே அவதாரம் வந்துடும். இல்லை பிரச்சனை அள்ளி போடல. என்னண்டா வருதுல துணியை துவச்சிட்டேன். என்னடா வரும்? நல்லா சாப்பிடணும். நீ வேலைக்கு உடம்பு நான் என்ன சொல்றேன், கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணுமா? நீ மாதிரிலாம் நினைக்காத. வெயிட் அதிகமாக தூக்கி வச்சு கெங்ககளை சுமக்கிறவர், அதுவும் நீர் மாதிரி இருந்தால் உடம்புக்கு ஒத்துக்கிறதுல வீங்கும். இந்த வேலை வேணாம். என்ன நீ எனக்கு செஞ்சதே செய்யணும் முடியும் என்ன இருக்கு? அப்படிலாம் இல்லை. அப்பா இருந்தாரு, நல்லா உழைச்ச தெம்பு இருந்துச்சு, செஞ்ச. இப்போ என்ன இருக்கு? இருக்கிறத செஞ்சா அதெல்லாம் ஏத்துக்குருவாங்க. என்ன மாட்டேன் அப்படிலாம் நினைக்காத. உன்னால முடிஞ்சதை செய்யலாம். விவசாயத்தை போடு, அது மட்டும் போதும். 100 நாள் வேலை பார்த்துக்கலாம் ஊரில் கிராமத்துகளில். பேசாட்டிக்கிற அப்படித்தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிற. ஒரு விவசாயம் போட்டு எடுத்தாலே போதும். நல்லா விளைஞ்சிருச்சுன்னா, தீரை விளைஞ்சிச்சுன்னா போதும், மிச்சம். சொன்னா கேட்க மாட்டேங்குது பாருங்களேன். கையை எப்படி சோக கை வச்சு உட்காந்துருக்கிறத. மருமையை மக சொல்கிறது கேளு ஆத்தா. மூஞ்சி வீங்கிக்கிட்டு போகுதுடா. ஆதாரணம் இல்லை. ஆமா, நீ இருக்கிறது எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்கே தானே வாரம்னு சொன்னோம் ஃபோன் அடிக்கல. அப்புறம் என்ன அங்கே போயிட்ட மாயாவியா? நான் ஃபோன் அடித்தேன்ப்பா. என்னத்தா அங்கிட்டே வேலை, நான் அங்கே தான் வருவேன்ச்சு. அங்கிட்டு தாண்டா எங்கே அப்படின்ட்டு ஏண்டு கேளுங்க. அது வர்றப்போ வேலை வெட்டியெல்லாம் பார்த்து வைக்கணும். இல்லாட்ட சண்டைக்கு வரும். அதிரசம் சுட்டு வச்சிருக்கேம்மா, எடுத்துக்க. ஏய் சர்மா, சம்பளத்தில் அதிரசம் சுட்டு இருக்கு, எடுத்து விடாம. சம்பளத்தில் இருக்கு போய். உலகண்டு மாவை சேர்த்துருச்சு. மாவை சேர்த்தது தண்ணி விட்டுருச்சு. ஏமா அரிசிலாம் செம்மையாக சேர்த்துருக்க. உள்ளே இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இங்கே புட்டாக இருக்குது. அது வந்து குலகுலன்னு இருக்குது. ரொம்ப தண்ணியை விட்டேன். இப்போ நிதானம் தப்பிடுச்சு உனக்கு, மாதிரி இல்லை. அங்கெல்லாம் பெரும்பானையெல்லாம் எல்லாம் சேர்க்குற. சின்ன மாவு சேர்க்குறதே இப்படி ஆகுது. அந்த அம்மா சீட்டுக்குள்ள இங்கே கொடுக்குது. மாவு இருக்கு, சுடணும். எண்ணெய் குடிக்குதுச்சுமா.
அந்த அடுப்புக்கு. கடை அடுப்புனா சல்லுன்னு எரியும். இந்த அடுப்புக்கு ஹீட்டே இருக்காது. எண்ணெயை குடிச்சு எண்ணெயை கழுவி பண்ணி மனசு இவ்வளோ எண்ணெயை குடிக்க முடியுமா? எங்கள் அதிரசம் மாதிரி அதிரசம் உலகத்திலே கிடைக்காது. எல்லாரும் அதிரசம் மாவு சேர்க்குறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ காட்டவே விடுற இல்லை. அப்போது உங்கள் அம்மா பெல்லாரால தானே இருக்கும் இருக்கான். ஒரு அக்கா கமாண்ட் பண்ணியிருக்காங்க. பெல்லாரால் என்ன பெல்லாரால் வேலை பார்க்குறதுகளை பொதுவாக ஒரு இடத்துக்கு எங்களுக்கு வேலை பார்க்குறோம், மற்றவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு போய் கடைக்கு போய் போட்டு கொடுக்குறோம். அப்படி போட்டு கொடுக்கையில அவங்க கடை கண்ணு போட்டு போயிருமுட்டு அவங்க எடுக்க விட்றாங்க இல்லை அந்த கடைக்காரவங்க என்னம்மா. எங்கள் அம்மா பேசாது இப்போதைக்கு. அதிரசம் திங்கிறதுல கிளம்பிருச்சு. 4 அதிரசம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டு கூட சொல்ல மாட்டாங்க. என்னம்மா அந்த கடைக்காரவர். நாங்களும் கேட்க மாட்டோம். சுட்டு போட்டு நாங்கள் வாட்டுக்கு கூட இந்த கடைக்காரர் கேட்டாங்க. பொரோட்டா கடைக்காரர் அவர் கொடுத்தா முஸ்லீம் சூப்பராக சாப்பிடுவார். முஸ்லீம் மட்டும்தான் சூப்பராக சாப்பிடுவா. மற்ற இந்துலாம் நல்லா சாப்பிட மாட்டாங்களா? கிறிஸ்டின் நல்லா சாப்பிட மாட்டாங்களா? விரும்புவாங்க. நம்ம அதிரசம் தான் எவ்வளோ பேர் வீட்டுக்கே கேட்பாங்க தெரியுமா? ஆமாம், அதெல்லாம் சொன்னேன். எப்படிமா இருக்க? நேற்று நீ வாரேன்ட்டு ஆத்தா வருதுன்னு சொல்லிச்சுட்டு சரின்ட்டு வெள்ளனையே சோறு குழம்புலாம் ஆக்கி அதிரசம்லாம் சுட்டு வச்சுட்டு ஃபோன் அடிக்கிறேன். என்னடி இன்னும் காண விட்டு இங்கே வந்துருச்சு அம்மா அப்படின்ட்டு. நான் அங்கே தான் வரும்னு நினச்சிக்கிட்டு நான் கிறு தூங்கிட்டேன். இங்கே வந்து என்னை குடையிறது அப்படிச்சு. அவளை குடையிறதுக்காகவே போவேம்மா. வேலை கிடக்கு வெட்டி கிடக்குன்னு சொல்கிறதுக்காகவே போயிருக்கேன். இன்றைக்கி வந்து சொல்ல நினச்சிருக்கேன். நான் அங்கிட்டு ஓடியான்ட்டு. ஒரு நேரம் தான் பார்க்க முடியும். எல்லா நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எப்படி? இந்த துணியை துவைச்சிட்டு நான் பாத்திரத்தை விலைக்கு போட்டு அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்க வந்தேன். என்னச்சுமா? என்னது லைட்டாக வந்துருச்சு. இது சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஆஹா கும்மிருட்டாயிருச்சு. சரி மக்களே, நான் இன்னும் போய் துணிமணிகளை துவைக்கிறேன். அம்பிட்டு ஊருன்னு ஊறிடுச்சு. இதுக்கு ஒரு அண்டா ஊறுது. இதை பூரா துவைச்சி நான் எடுக்கிறது கூட காலையில் தூங்கி எந்திரிக்கிற குறுக்கு நட்டுக்கிறோம். சீமா பழம் உதவி பண்ணுவார். மேலே காயப்படம் மட்டும் வேறு அலசி படம் ஒரு நாளைக்கு உதவி பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி காலில் சீமா அப்பாவுக்கு வீங்கி போய் கிடக்கு. அதனால் வேணும். லைட்டே வர மாட்டேங்குதுண்ணா. இந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து எப்படி போட்டிருக்காருங்க. பிள்ளையார் செஞ்சு நேற்று பாரு, ஆடி வெள்ளிக்கிய மக்கள் பிள்ளையார் செஞ்சு எப்படி சாமி போட்டிருக்காங்க. கோலம் போட்டு வானசாமி பூச்சாவும். அதிரசம் நல்லா இருக்காம்மா. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன். பேச முடியல. அதனால எல்லாரும் உழைச்சிட்டேன் கிடக்கும். சரி, மோட்டர் தண்ணியை போட்டு. ஆமாப்பா, கரண்ட் பிள்ளை என்னப்பா இப்படி கூட்டி போச்சு. அதையும் சொன்னாலும் ஆட்சியை குறை சொல்கிறேன்னு சண்டைக்கு வருவாங்கப்பா. இது மக்களை என்னதான் ஜெயிச்சிடுறது தெரில. கரண்ட் பிள்ளை என்னப்பா இப்படி கூட்டிச்சு. ஏங்க தண்ணி அள்ளி ஊற்றுங்க. நம்ம போர் தண்ணியில் அள்ளி போட்டோம்னா அப்படித்தான் இருக்கும். இந்த தண்ணி ஊற்றுவோம். ஆத்தா அதிரசம் எப்போ இருக்கு? ஆத்தாவுக்கு சொல்லுங்க எல்லாரும் வேலைக்கு போக வேணாம்ட்டு சொன்னால் கேட்குதுல்ல. நீங்களாம் சொல்லுங்கத்தே. நீங்கள் சொன்னாத்தேங்க அதிரசம் நல்லா இருக்கா? அக்காவரும் சொல்கிறாங்க கேளுங்க. போக வேணாம், அம்மா வேலைக்கு இந்த வேலைக்கு அனுப்பாதீங்க, வீட்டில் வச்சுருங்கன்னு. வீட்டில் இருக்கேன் பாவம். உழைக்க என்னத்தா 2 பேரும் உழைக்க முடியல. மகா உழைச்சா வேணும். ஏத்தா ஓடுற வேலைக்கு நைட்டு திடீர்னு கண்ணு நான் ரொம்ப பேச முடியல, அதால பாவம். சரி விடு சாப்பிடு. டே சர்மா குட்டி, அம்மாவுக்கு தண்ணி வந்து கொடுறா. என்ன பத்தாரு எங்கே இருக்கு? அதில் தண்ணி பூரா குடிச்சிட்டுஞ்சுமா. அது பிரிச்சு தண்ணி மண்டுன்னு வண்டிட்டே பிரிச்சு தண்ணி. அம்மாச்சிக்கு பிரிச்சு தண்ணி வேணாம்ப்பா. ஏற்கனவே அதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். சாதா தண்ணி வந்து கொடு. அவர் குடிக்கிறாரு. சர்மா அது எனக்காக வச்சதுப்பா. ஒரு வாட்டர் கிணறே அள்ளி உள்ள ஓடி என்ன பெத்தாரு. எனக்கு பிரிச்சு தண்ணி குடிக்கிறேன்னு என்னண்டோ வருமுங்க. ஆத்தாடி அப்படி வரும். எதுக்குப்பா முறைக்கிறிய? துணியை துவைக்க போகிறேன் முடிந்தால் லைக் போடவும். சரி நம்ம பிரிச்சு தண்ணி இந்தம்மா தண்ணி குடி. தண்ணி குடி. நீ குடிக்க சொன்னா இங்கே மருமை எனக்கு நீட்டிடுச்சு. நீ குடிமா. சும்மாவே இருக்க முடியல சும்மாப்பா உங்களால். நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தா திருந்துங்க. நான் பார்க்குற வேலையை நான் பார்ப்பேன். எனக்கு தொண்டை அடிக்குது. ஒன்னே சொல்லலம்மா, அவரை சொல்கிறேன். அவர் என்ன கத்திக்கிட்டே கிடக்காரு. துவ வேலை செய்யண்டாவே செய்ய வராது முதல்ல தெரியுமா. எரிச்சலாக வரும்.
அப்படி விட்டுட்டா நான் பாட்டு துவைச்சிட்டு குளிச்சுட்டு நீட்டாக தூங்கி எழுந்திரிப்பேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பானிபூரி வாங்கிட்டு வாங்க போங்க. பிள்ளை அந்த கடையில் 5 ரூபா பாக்கெட் இருக்குது, அதில் வாங்கிட்டு வாங்க. அந்த பாம்பன் கடையில் இருக்கிற வேலையை பாரு. பானிபூரி என்ன ஏவா பானிபூரியை பொரிச்சு இந்த பிள்ளைய கேட்குது. கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன், அந்த குருமா வச்சு ஊற்றி கொடுத்தா சாப்பிடுங்க. இது கூட சுட்டு முடிச்சு இது கூட துவைச்சு இதை துவைச்சி முடிக்கிறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க.